மகரம் என்றாலே சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். சனி ஈஸ்வரன். ரொம்பவே நியாயமானவர்கள். ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் கோபக்காரங்க. கடகம், சிம்மம் போல் ஒரு ஆதிக்கம் பெற்றவர்கள். நான் அப்படின்னா அது ஆணவம் அல்ல. நான் சரியா செய்வேன், கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணங்கள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில நேரத்தில் அப்படியே மந்தமான நிலைக்கு ஆவாங்க. சனி பகவான் மாதிரி உழைப்பாளியும் அல்ல, சனி பகவான் மாதிரி சோம்பேறியும் அல்லங்கிற மாதிரி அவங்களுடைய குணங்கள் இருக்கும். பழகுவதற்கு இனிமையானவர்கள் தான். உலக நாடுகளை சுற்றி வருகிறவர்கள் மகர ராசி, மகர லக்கணத்தில் பிறக்கிறவர்கள். வெளியூர் வெளி தேசங்களில் வேலை செய்கிறவர்களும் அவங்க தான். பொதுவாக நல்ல பண்பு குணம் உள்ளவங்க. கல்வி அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் சம்பந்தமான துறையில் நிறைய துறைகள் இருக்குது. அதில் ஒரு துறையை அவங்க தேர்வு செய்வாங்க. சனியின் ஆதிக்கம் பெற்றதுனால பி அப்படிங்கிறது கான்செப்டாக இருக்கும். அதில் ட்ரிபிள் இ, சி, ஏரோநாட்டிக்கல், மெரைன், பிட்டர், வெல்டர் நிறைய அந்த துறைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய படிப்பில் கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. படித்ததும் வெளியூர் வெளி தேசங்கள் போவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வெளியூர் வெளிநாடுகளே உச்சிதமாக அமையும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகுதசை சின்ன வயதிலே வரும். ராகுதசை வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அவங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு இயற்கையாகவே பயணமாவாங்க. அதனால் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ளவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன என்ன சொல்கிறது சுறுசுறுப்பு அற்றவர்களாகவும் இருப்பாங்க. சில நேரத்தில் சோம்பேறிகளாகவும் இருப்பாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கரடுமுரடாக இருப்பாங்க. ஆகவே நல்ல பண்புக்கும் நல்ல குணத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள்.